பெரம்பலூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். விஜய் பிரச்சாரத்திற்கு பெரம்பலூரில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காமராஜர் வளைவு பகுதிக்கு பதிலாக மேற்கு வானொலி திடலில் விஜய் பிரச்சாரம் செய்ய காவல்துறை சார்பாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காமராஜர் வளைவு பகுதியில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்ட நிலையில் வானொலி திடலில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைகிறார். சரவணன் வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை தற்போது பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பவித்ரா, வருகின்ற 13ஆம் தேதி நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தனது பிரச்சார பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்குகிறார். திருச்சியில் பிரச்சாரம் முடித்துவிட்டு அரியலூர் சென்று மீண்டும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு முதல் இடமாக குன்னம் சட்டமன்ற தொகுதியில் குன்னம் பேருந்து நிலையத்திலும் அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் நகர் பகுதியில் பிரச்சாரம் செய்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு இது முதல் தேர்தல் களம் என்பதாலும் அதன் தலைவர் விஜய் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் என்பதாலும் விஜயை காண பல்லாயிரம் பேர் வருவார்கள். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, போக்குவரத்து பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு திருச்சியை போல பெரம்பலூரிலும் காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கும் பெரம்பலூர் துறையூர் சாலை வானொலி திடலில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறாக பிரச்சாரம் இருக்கக்கூடாது. விஜய் வரும் பிரச்சார வாகனத்தின் மீது அல்லது பிற வாகனங்களின் மீது ஏறக்கூடாது, தேவையற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகா தரப்பில் முதலாக பெரம்பலூர் ஆத்தூர் சாலை காமராஜர் வளைவு பகுதியில் ஏற்கனவே அரசியல் தலைவர்கள் அங்குதான் பிரச்சாரம் செய்தார்கள். அதனால் தங்களுக்கும் அந்த இடம் வேண்டும் என்று முதல் முறையாக காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் விஜயை காண பல்லாயிரம் பேர் வருவதாலும் அந்த இடம் சரியாக இருக்காது என்றும் கருதி இந்த வானொலி திடலில் வழங்கப்பட்டிருக்கலாம் என்று தாவேகா தரப்பில் பேசப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இது தொடர்பாக பெரம்பலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் தாவேகா மாவட்ட செயலாளர் சிவகுமார் தங்கள் கட்சியின் வழக்கறிஞர்களுடன் பிரச்சார அனுமதி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் இந்த பெரம்பலூர் துறையூர் சாலை வானொலி திடலில் தாவேகா தலைவர் பிரச்சாரத்திற்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தாவேகாவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கட்டுப்பாடுகளை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான அனுமதி ஆணை கடிதத்தினை இன்று மாலை பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பஷீராவிடம் பெற்றுக்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்து சென்றுள்ளனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.